Hi, this is Sowmiya and நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்செக்ஷன் பசில். டிஸ்செக்ஷன் பசில் இது வந்து எந்த டைம் பீரியட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டோ டைம் பீரியட். அதே காலகட்டம் பாத்தீங்கன்னா கிமு 427ல இருந்து 347க்கு உட்பட்ட காலகட்டத்துல இந்த பசில்ஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ஆன்சியன் கிரீக் டிஸ்செக்ஷன் பசில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓஸ்டோமாஷியோன் பசில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஓஸ்டோமாஷியன் பசில் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ் தான் வந்து இந்த ஓஸ்டோமாஷியன் பசில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கிமுலயே இந்த பசில் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பயன்படுத்துற பசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பசில்ஸோட தொடக்க கட்ட காலம் வந்து அதுதான். ஸோ இந்த டிஸ்செக்ஷன் பசில் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா டைல்ஸ் பேஸ்டா இருக்கும். ஸோ மூவ்ஸ் இருக்கும். ஸோ டைல்ஸ் பசில்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பசில். இதுல டைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஸ்கொயர்ல வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கொயர்ல வந்து என்னென்ன இருக்கும்னா ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ ஒரு இமேஜ், அதர்வைஸ் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ், ஸோ எது வேணா இருக்கலாம். ஸோ அதை வந்து ஆல்டர் பண்ணி மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரிஜினல் ஷேப் வந்து அந்த ஒரிஜினல் இமேஜ் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து இந்த புதிரில வந்து அவங்க விளையாடி இருக்காங்க. எந்த காலத்துலன்னா கிமு 427ல இருந்து 347க்கு உட்பட்ட காலகட்டத்திலேயே வந்து இந்த பசில்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது கிரேக்கத்துல இந்த பசில்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இது அடுத்து பாத்தீங்கன்னா இது காலப்போக்குல வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த பசிலோட சிறப்பம்சம் வந்து ஓஸ்டமாஷியன். இந்த ஓஸ்டமாஷியன்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஈக்குவல் ஸ்கொயர்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது 2 சதுரமா இந்த பசில் வந்து இருக்கும். ஸோ அந்த 2 சதுரத்தை வந்து ஒரு சதுரமா மாத்தி அமைக்கணும். அந்த ஒரு சதுரத்துல வந்து எத்தனை பீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கும். ஸோ 4 பீஸை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினல் ஷேப் வந்து கிடைச்சிடும். அடுத்து இது அதுக்கு அடுத்த அளவுல வந்து இது இன்னும் மாறுது. இந்த 2 ஈக்குவல் ஸ்கொயரை வந்து ஒரு ஸ்கொயரா மாத்த முடியுது. அந்த ஒரு ஸ்கொயர்ல வந்து 14 பீசஸ் வந்து இருக்கு. அதாவது 4 பீஸை வந்து நம்ம ஒரு ஸ்கொயருக்குள்ள 4 பீஸ் இருந்திருக்கு. அந்த 4 பீஸ்ல இருந்து அடுத்த கட்டமா எவ்வளவு மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14 பீசஸ் வச்சு அந்த 14 பீசஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு இமேஜ் வந்து மாறி மாறி வந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மல்டி லெவல்ல வந்து அந்த பசில்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது டைல்ஸ் பசில். இது 10ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட இப்ப இருக்க வரைக்குமே பல மாதங்கள் பெற்று வந்திருக்கு. ஸோ 10ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா இந்த என்ன மாறுதல் வந்திருக்கு அப்படின்னா யூக்ளிட்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜியோமெட்ரிக்கல் ரிலேட்டடா, ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் ரிலேட்டடா வந்து இந்த மாறுதல் வந்து வந்திருக்கு. ஸோ 10ஆம் நூற்றாண்டுல இருந்து. ஸோ இந்த 10ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா இது வந்து அரபிக் மேத்தமெட்டிஷியன் தான் வந்து இந்த யூக்ளிட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து வந்து யாரு உருவாக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு கடந்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து டாய்சான் அப்படிங்கிற சைனீஸ் ஸ்காலர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிருக்காரு. இதுல வந்து என்ன அவர் வந்து பசில் கொண்டு வரான்னு பாத்தீங்கன்னா எலகன்ட் பசில் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காரு. அதாவது 10th செஞ்சுரியில வந்து வந்தது பாத்தீங்கன்னா அரபிக் மேத்தமெட்டிஷியன் உருவாக்குனது ஜியோமெட்ரிக் பசில், அதான் யூக்ளிட்ஸ் எலமெண்ட்ஸ்ங்கிற ஜியோமெட்ரிக் பசில். 18th செஞ்சுரியில வந்து வந்தது எலகன்ட் பசில். ஸோ இந்த எலகன்ட் பசில்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பை ரிலேட்டட், அதாவது பையோட வேல்யூவை வந்து கிட்டத்தட்ட கொண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான பசில வந்து அவரு ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. அடுத்து 19ஆம் நூற்றாண்டுல வந்து கிட்டத்தட்ட பசில் கிரியேட்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பசில் சும்மா வந்து ஸோ மேத்தமெட்டிக் ரிலேட்டடா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்து பசிலுக்குன்னே வந்து ஒரு கிரியேட்டர்ஸ் வந்து வராங்க. ஸோ இதை வந்து ஒரு கேமா வந்து என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ இந்த பசில் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஷாம் லாய்ஸ், அப்புறம் யூகேல வந்து ஹென்ரி டோர்னே. ஸோ இவங்க வந்து வெவ்வேறு விதமான பசில்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஸோ மார்க்கெட்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ ஷாம் லாய்ட்ஸ் வந்து என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம் லாய்ட் வந்து 3 விதமா வந்து பசில்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த பசில்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ட்ரிக் டாங்கிஸ் ப்ராப்ளம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ இவர் வந்து செஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அதே நேரத்தில் ட்ரிக் டாங்கிஸ் ப்ராப்ளம், அதுக்கு அடுத்து வந்து வேனிஷிங் ஏரியா ப்ராப்ளம், வேனிஷிங் ஏரியா பசில் சொல்லக்கூடிய செகண்ட் மெத்தட். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் ஃப்ரம் த
Klondike. இந்த பேக் ஃப்ரம் த Klondikeல வந்து என்ன இருக்கும்னா சென்டர்ல வந்து ஒரு ஹார்ட் இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் தொடர்ந்து நம்ம அடுத்து எந்தெந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த பசிலை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த பசிலை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஒரு வழியா நம்ம அதை சால்வ் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அந்த பேக் ஃப்ரம் த Klondike வேணா ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் சொல்லக்கூடிய இந்த பசிலை வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கறத. அடுத்து வந்து ஹென்ரி டோர்னே வந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம பாத்துக்கலாமா. ஹென்ரி டோர்னே வந்து யூஎஸ்எஸ் சேர்ந்த யூகேவை சேர்ந்த ஹென்ரி டோர்னே வந்து இவரும் வந்து ஒரு 3 விதமா உருவாக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிராஸ் நம்பர் பசில்ஸ். ஸோ அந்த கிராஸ் நம்பர் பசில்ஸ் வந்து இப்போ கூட இருக்கக்கூடிய பசில்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் பீரியட்ல கூட இந்த கிராஸ் நம்பர் பசில்ஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரூல்ஸ். இந்த டிஜிட்டல் ரூல்ஸ்ல கூட அவர் வந்து பசில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 18th செஞ்சுரியில வந்து அப்ராக்சிமேட் வேல்யூவா இருக்கக்கூடிய அதாவது பை ரிலேட்டடா பசில வந்து உருவாக்கியிருக்காங்க டாய்சான். ஸோ அந்த டாய்சான் உருவாக்குன பசில் ரிலேட்டடா வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ இவர் வந்து டிஜிட்டல் ரூல்ஸ் ரிலேட்டடா வந்து பசில்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ 19th செஞ்சுரியில ஹென்ரி டோர்னே. அடுத்து இவர் இன்னொன்னு உருவாக்கியிருக்காரு. அது என்ன பாத்தீங்கன்னா வெர்பல் அரித்மெட்டிக் பசில். ஸோ இந்த வெர்பல் அரித்மெட்டிக் பசில் தான் வந்து கிரிப்டோகிராஃபி. ஸோ கிரிப்டோகிராஃபி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோகிராஃபில வந்து என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் வந்து நம்ம பண்ணுவோம்னா ஸோ அதே தான் வந்து வெர்பல் அரித்மெட்டிக் பசில். இந்த வெர்பல் அரித்மெட்டிக் பசில் வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3+3 வந்து 3 லெட்டர்ஸ் பிளஸ் 3 லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு 4 லெட்டர்ஸா வரலாம், அதர்வைஸ் 5 லெட்டர்ஸா கூட வரலாம். நாம அதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த கேரியில இருந்து அதாவது ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடை நோக்கி நம்ம போனோம்னா மட்டும்தான் அது என்ன வேல்யூஸ்ல அசைன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ட்ரிக்கியா இருக்கும், அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஏன்னா கிரிப்ட் அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இப்போ அவர் கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா வெர்பல் அரித்மெட்டிக் பசில் வந்து அவர் எப்போ கண்டுபிடிச்சாரோ ஆனா இப்போ இருக்கக்கூடிய கிரிப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டைம் பீரியட் இருந்திருக்கும். ஸோ அது வந்து இது வந்து எவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய மாறுதல் பெற்ற இப்போ கிரிப்ட் வந்து நம்ம டெக்னாலஜில நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சென்டென்சஸ் கூட ஒரு சிங்கிள் வேர்ட்ல வந்து மாத்திட முடியும். அதாவது ஒரு பேசேஜ கூட ஒரு சிங்கிள் வேர்டா என்ன பண்ணிடுறாங்க கன்வெர்ட் பண்ணிட முடியும். அதுல ஒரு சிங்கிள் அதாவது ஒரு ஒன் பேசேஜ்ல ஒரு 200 வேர்ட்ஸ் இருந்தா கூட அந்த 200 வேர்ட்ஸ் ஒரு சிங்கிள் வேர்டை கூட கன்வெர்ட் பண்ணி இவங்க கிரிப்டுக்குள்ள அடைச்சு வச்சிடுறாங்க. ஸோ அதை வச்சு நாம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. இதுதான் ஹென்ரி டோர்னே வெர்பல் அரித்மெட்டிக் பசில கொண்டு வந்திருக்காரு. அதே நேரத்துல இந்த பசில வந்து அதாவது டிசெக்ஷன் பசில வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ்ல வந்து டேன்கிராம் அப்படிங்கிறது. ஸோ டேன்கிராம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பசிலுக்கு ரிலேட்டடா ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேன்கிராம். ஸோ இந்த டேன்கிராம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் தான் இருக்கும். ஸ்கொயர், பென்டகான், ஹெக்ஸகான், அதர்வைஸ் பாலிகான். ஸோ என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம். அதாவது ஏசோட்டெரிக் ஷேப்ஸ் வரைக்கும் இந்த டேன்கிராம் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஹேபர்டாஷஸ் ப்ராப்ளம். இந்த ஹேபர்டாஷஸ் ப்ராப்ளம் வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி டோர்னே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹென்ரி டோர்னே வந்து 1908 வந்து இந்த ஹேபர்டாஷஸ் ப்ராப்ளம் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த இது எப்படி பாத்தீங்கன்னா அது ஸ்கொயரை வந்து பென்டகானா சேஞ்ச் பண்ண முடியும், ஸ்கொயரை ஹெக்ஸானாவும் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்கொயரை வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா மாத்தலாம். அதாவது ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய இந்த ஷேப்ஸை வந்து மாத்தினாலும் நமக்கு இன்னொரு ஷேப் வந்து கிடைக்கும். அதாவது ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய டைல்ஸை நாம மூவ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு வேற ஒரு ஷேப்ல நமக்கு பசில் சால்வ் ஆகும். இதுதான் வந்து ஹேபர்டாஷஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஹென்ரி டோர்னே கண்டுபிடிச்சார். ஸோ இன்னைக்கு நாம பார்த்தது பாத்தீங்கன்னா டிசெக்ஷன் பசில். இந்த டிசெக்ஷன் பசிலோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல இருந்து வந்திருக்கு. ஸோ கிரேக்கத்துல ஆர்கிமிடிஸ் வந்து ஆஸ்டோமேஷியன் அப்படிங்கறத தொடங்கி வச்சதுல இருந்து அடுத்து நிறைய மாறுதல் பெற்று வந்திருக்கு. ஸோ இந்த வெர்பல் அரித்மெட்டிக் பசில் அப்படிங்கறத நம்ம என்னோட மேக்ஸ் சேனல்ல நான் அது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் சௌமியா. Bye. Thanks for watching.